அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 3 விதமான சுவையில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 3 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஜூஸை மட்டும் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பழத்தையும் புழிஞ்சதுக்கு அப்புறமேல மறுபடியும் 2 பீஸையும் வச்சு நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுலேருந்து நமக்கு ஜூஸ் வரும். ரொம்ப அழுத்தி பிழியாமல் நம்ம லேசாக பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு கசக்காது. இப்போ நம்ம எல்லா பழத்துலேருந்தும் ஜூஸ் எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த அளவு டம்ளரில் 6 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஃப்ளேவரும் 2 டம்ளர் அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம பிழிஞ்சு எடுத்த ஜூஸ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த அந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிப்புடைய டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு இல்லாமல் வெறும் சுகர் மட்டுமே ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் செஞ்சோம் அப்படின்னா அந்த இனிப்பு பத்தாத மாதிரி நமக்கு இருக்கும். உப்பு ஆட் பண்ணும் போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஹை ஸ்பீடில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய பிளெயின் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு சில்லுன்னு இந்த ஜூஸ் குடிக்கும் போது நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளேவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு 15 புதினா இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஆர்கானிக் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய புதினா ஃப்ளேவர் லெமன் ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புதினா ஃப்ளேவர் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஃப்ளேவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வது டைப் லெமன் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் சுகர் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக சட்டுன்னு ஊறிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். அதுலேருந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய 3வது டைப் லெமன் ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் 3 ஃப்ளேவருமே. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணும் போது ஐஸ் கியூப்ஸும் ஐஸ் வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உடனே குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.